அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். நம்மளாம் பள்ளிக்கூடத்துல கல்லூரி காலத்துல படிக்கிறப்போ ஒரு சீன அறிஞர் பேர் கேள்விப்பட்டிருப்போம், கன்ஃபூஷியஸ் அப்படின்னு. அவர்கிட்ட கேட்குறாங்க, மனித வாழ்க்கையை பத்தி ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல முடியுமா அப்படின்னு. அவர் நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லுவாரு. வேணுன்ட்டே அவரை மனித வாழ்க்கைன்னு இது எவ்வளவு பெரிய விஷயம், அதை பத்தி ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான். அவர் சொன்னார் பாருங்க, அது உலக புகழ் பெற்றதாக மாறிவிட்டது. பரஸ்பரம் அப்படிங்கிறார். என்னது பரஸ்பரம்? மியூச்சுவல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றமே. உலக வாழ்க்கையே எதுல இயங்குது அப்படின்னா நீங்களே உங்க வீட்டுல பார்க்கலாம். பரஸ்பரம். வேற வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் விளக்கமா பார்ப்போமே. மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே போல நீங்கள் மற்றவர்களை நடத்துங்கள், இதுதான் வாழ்க்கை அப்படின்னார். ஆஹா, இந்த ஒன்றை மட்டுங்க நம்ம எல்லாரும் பின்பற்றோன்னு வைங்களேன், சொர்க்கம்னு தனியா ஒன்னே கிடையாதுங்க. நம்ம இருக்கிற இடம் தான் சொர்க்கம், இந்த உலகம்தான் சொர்க்கம். ஒவ்வொருத்தருமே மற்றவங்களுக்குன்னு ஒரு அளவுகோல் வச்சிருப்பாங்க, தனக்குன்னு ஒரு அளவுகோல் வச்சிருப்பாங்க. தான் செஞ்சா அதுக்கு ஒரு விளக்கம், அதே மற்றவங்களுக்கா இருந்தா அது ஒரு விளக்கம். பார்த்துருக்கிறீங்களா? ஒரு குருநாதர்கிட்ட ஒரு சீடர் வேகமா வந்து, குருவே ராத்திரி பெஞ்ச மழையில நிறைய பேருடைய வீடுகள்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, குடிசையெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா. அவர் ஒன்னே சொன்னாரு, அது என்ன செய்வது, அவரவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை இப்படித்தான் ஆண்டவன் தருவான் அப்படின்னார். அவர் ஒன்னே, குருவே அதுல உங்களுடைய ஆசிரமமும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா. என்னப்பா செய்வது, கடவுள் சில சமயம் நல்லவர்களை இப்படித்தான் சோதிப்பான்னு. மற்றவங்க வீடு அடிச்சுக்கிட்டு போனா அது அவங்க பண்ண பாவத்துக்கு தண்டனையா, இவரு இருக்கிற இடம் அடிச்சுக்கிட்டு போனா கடவுள் நல்லவங்களை சோதிக்கிறாங்களா? இதுதான் மற்றவங்களுக்கு ஒரு விளக்கம். தானாக இருந்தால், தன்னுடைய செயல்தாக இருந்தால் அதற்கு வேறு ஒரு அளவுகோல். இது உலக இயற்கை. சார், அலுவலகத்துல காலை நேரத்துல பாருங்க, மேனேஜர் போவார். அப்போ எதிர்த்தாப்புல வரவங்கலாம் அவர் குட் மார்னிங் சொல்லணும். குட் மார்னிங்னு கையை தூக்கி சொல்லணும். சொல்லலை அப்படின்னா என்ன, இப்போ குறைஞ்சி போகிறோம். முன்னால் இருக்கிறவருடைய கை ஒரு 45 டிகிரி அப்படி உயரலன்றதுனால நம்ம மரியாதை குறைஞ்சிட போகுதா? அவருடைய கை உயர்ந்துட்டா நம்முடைய மரியாதை உயர்ந்துருமா? இதெல்லாம் அடுத்தவர்கள் மூலமாக நமக்கு மரியாதை வருகிறது அப்படின்னு நம்ம நினைப்பதனால் வருகிற தவறு. அதனாலதான் தந்தை பெரியார் சுயமரியாதை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சுயமரியாதை? உன்னுடைய மரியாதை என்பது நீ உன்னை பற்றி கணிக்கிற கணிப்பில் இருக்கிறது. பிறர் மதிக்கக்கூடிய வகையில் நீ நடந்து கொள்வதில் இருக்கிறது. கையை கட்டிட்டு பணிவா பவ்யமா அடக்க ஒடுக்கம் அப்படின்ற பேர்ல பயந்து பயந்து வாழாத. நீ எந்த வகையிலும் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை. அந்த உணர்வை தட்டி எழுப்புகிறார். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே அவன் பெரியவன் நான் சின்னவன், இல்லைன்னா அவன் சின்னவன் நான் பெரியவன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெர்னாட் ஷா கிட்டக்க, ரஷ்ய அறிஞர், உங்களுக்கு தெரியும், அவர்கிட்டக்க ஒருத்தர் போய் கிண்டலுக்கு கேட்குறார், ஷா நான் புதுசா ஒரு நாய் வாங்கியிருக்கேன் பெர்னாட் ஷா, அந்த நாய்க்கு உங்க பேரை வைக்கலாம்னு இருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா பெர்னாட் ஷா அப்படிங்கிறார். எப்படி நாய்க்கு பேர் வைக்கிறாரா? இவர் பேரா? உங்க பேரை வைக்கலாம்னு இருக்கிற, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா அப்படின்னார். பெர்னாட் ஷா சிரிச்சுக்கிட்டே என்ன தெரியுங்களா சொன்னாரு, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, உன் நாய்க்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா கேளுன்னாரு. எப்படி? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, உன் நாய்க்கு என் பேர்ல மரியாதை இருந்தா அதை அலோவ் பண்ணும், இல்லைன்னா சே பெர்னாட் ஷா பேர்லாமா எனக்கு வைக்கிற அப்படின்னு உங்ககிட்ட சண்டை போடும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா கேளு அப்படின்னார். மிக உயர்ந்தவர்கள் தன்னுடைய மரியாதையை எந்த வகையிலும் இன்னொருவரால் குலைக்க முடியாது என்கிற தெளிவோடு இருப்பார்கள். ஒரு குறுகலான பாதைங்க, எதிர்த்தாப்புல வருகிறவர் வழி விட்டாதான் இவர் போக முடியும். அந்த மாதிரி பாதையில பெர்னாட் ஷா போயிட்டு இருக்கிறார். அப்ப எதிர்த்தாப்புல ஒருத்தர் வந்துகிட்டு, நான் முட்டாள்களுக்கு வழி விடுவதில்லை அப்படின்னு மறிக்கிறார். பெர்னாட் ஷா முட்டாளாம், அவருக்கு இவர் வழி விட மாட்டாராம். ஏன்னா முட்டாளுக்கு வழி விடக்கூடாதுன்றது இவர் பிரின்சிபிள். நான் முட்டாள்களுக்கு வழி விடுவதில்லை அப்படின்னார். பெர்னாட் ஷா சிரிச்சுக்கிட்டு, நான் வழிவிடுவது உண்டு அப்படின்னு நடந்துகிட்டார். என்ன அர்த்தம்? இவரை முட்டாள்னு அவர் சொல்ல வந்தாரு, இவர் நடந்துக்கிற விதத்திலேயே முட்டாள் நான் இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டார். அவ்வளவுதானே. நம்மை பற்றிய நம்முடைய கணிப்பு, நம்மை பற்றிய நம்முடைய எடை போட்டு வைத்திருக்கிற அளவு, இது நாம் தான் தீர்மானிக்கிறோம். சார், இப்படி சொல்றேனே, சில கடைகள்ல, இனிப்பு கடைகள்ல எழுதி வச்சிருப்பாங்க,
சுத்தமான நெய்யால் செய்யப்பட்ட இனிப்பு எங்களுடையதுன்னு. பார்த்தா அது டால்டாவா இருக்கும். என்ன அர்த்தம்? போலி உணவுன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப பாருங்க, போலி கௌரவம். நீ எனக்கு மரியாதை கொடுக்கலன்னா என் மரியாதை குறைஞ்சிரும், இப்படிலாம் நினைக்கிறமே, இது போலி கௌரவம். போலி உணவு உடம்பை கெடுப்பது மாதிரி போலி உணர்வு நம்முடைய வாழ்க்கை அமைதியை கெடுத்து விடும். சார், சில கடையில் எழுதி வச்சிருப்பாங்க ஆர்கானிக் காய்கறிகள் அப்படின்னு. ஆனால் அதுலேயும் சில அதை போட்டு ஏமாத்துறவங்களும் ஆர்கானிக் காய்கறிகள்னு வந்து பார்த்தா அதில் கெமிக்கல் வாசனைகள்லாம் அடிக்குது. என்னங்கன்னு விசாரிச்சு பார்த்தா, இல்லைங்க, நம்ம கடை பேரே ஆர்கானிக் கடைன்னு பேருங்க, காய்கறி கடைன்னு பேருங்க, கடை பேரே ஆர்கானிக் காய்கறி. நம்ம அதை நம்பிக்கிட்டு வாங்கிக்குவோம். சில பேர் ரிங்டோன் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் தொடர்பெல்லைக்கு அப்பால் இருக்கிறார், தொடர்பெல்லைக்கு அப்பால் இருக்கிறார் அப்படின்னே வந்துகிட்டு இருந்தது. இவன் நேரம் வீட்டுக்கே போயிட்டா. ஏய், என்னடா நம்பர் கொடுத்துருக்குற, எப்போ உனக்கு பண்ணாலும் தொடர்பெல்லைக்கு அப்பால் இருக்கிறாருன்னே வருதுன்னு. இல்லை, அதுதான் என் ரிங்டோனே அப்படிதான். அது ஏதோ ரிப்ளை வருது இவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ரிங்டோனே தொடர்பெல்லைக்கு அப்பால் இருக்கிறார் அப்படின்னு வச்சா. அப்ப இந்த மாதிரியான தேவையில்லாத குழப்பங்களால் தொடர்பில் இருந்து நாம் வெகு தூரம் விலகி போவது மாதிரி தான் தேவையில்லாத உணர்வுகளால் வெகு தூரம் நாம் விலகி போய்விடுகிறோம். பிரிட்டன்ல தேர்தல் நடக்கிறப்போ ஹர்லி அப்படின்னு ஒருத்தர் அந்த தேர்தலில் நிற்கிறார். அவர் வீடு வீடா போய் வாக்கு கேட்கிறார், ஓட்டு போடுங்க அப்படின்னு. அப்போ ஒரு வீட்டு கதவை தட்டின உடனே அந்த அம்மா அங்கேருந்து கோவமா, என்ன வேணும் அப்படின்னு. நான் தேர்தல் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. அந்த அம்மா உடனே, உனக்கு போடுறதுக்கு பேய் பிசாசு கூட நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னாங்க. இவர் பதிலுக்கு சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் உங்க சொந்தக்காரங்களுக்கு தான் போடுவீங்களாம்மா, ஒரு தடவை எனக்கு போடுங்களேன் அப்படின்ட்டு வந்துட்டார். தன்னை பேய் பிசாசு என்று சொன்ன காரணத்தினால் எந்த வகையிலும் தான் குறைந்து போக போவதில்லை. தனக்கு என்று இருக்கிற மரியாதை எப்பொழுதும் தனக்கு உரியதுதான் அப்படின்னு ஒரு தலைவனுடைய பார்வை அப்படித்தான் இருக்கும். உங்களை பற்றி நீங்கள் நினைப்பதுதான் முக்கியம். போலி உணவு உடம்பை கெடுக்கும், போலி கௌரவம் வாழ்வின் மகிழ்ச்சியை கெடுக்கும். இதிலிருந்து வெளிவந்தால் அதுதான் ஆனந்தத்தின் ஆதாரம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.